கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 14 வசனம். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will fill the soul of the priest with abundance, and my people will be satisfied with my goodness, declares the Lord. குருக்களை செழுமையால் நிரப்புவேன், என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். ஆமென். எரேமியா 31 அதிகாரம் முழுவதும் மீட்பு, ஆறுதல், புதுப்பித்தல் மற்றும் தேவனுடைய உடன்படிக்கையின் கிருபை பற்றி பேசுகிறது. யூதர்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த காலத்தில் அவர்கள் மனம் உடைந்து நம்பிக்கை இழந்திருந்தனர். அந்த நேரத்தில் தேவன் அவர்களுக்கு, நான் உங்களை மறக்கவில்லை, மீண்டும் ஆசீர்வதிப்பேன், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று கூறுவதை இந்த அதிகாரத்தில் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனம் அந்த மீட்பின் உச்சகட்ட வாக்குறுதிகளில் ஒன்றாகும். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று வாக்களித்திருப்பதை கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஊழியம் செய்தவர்கள். கொழுமையானவைகள் என்பது சிறந்த பலிகள், வளமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நிறைவு, தேவனுடைய பிரசன்னம் என்பதை குறிக்கிறது. தேவன் இங்கு கூறுவது, எனக்கு உண்மையாக ஊழியம் செய்பவர்களை நான் வெறுமையாக விடமாட்டேன், அவர்களை என் ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் என்பதாகும். இன்றும் தேவனுக்காக ஊழியம் செய்பவர்கள், அதாவது போதகர்கள், சுவிசேஷகர்கள், ஜெப வீரர்கள், விசுவாசமுள்ள தேவ பிள்ளைகள், இவர்கள் அனைவரையும் தேவன் தமது கிருபையால் நிரப்புவேன் என்று வாக்களிக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுலடிகளாரும் உறுதிப்பட கூறுவதை பிலிப்பு 4:19 வாசிக்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். உலகம் தரும் சந்தோஷம் தற்காலிகமானது, ஆனால் தேவன் தரும் சமாதானம், இரட்சிப்பு, கிருபை, அன்பு, நித்திய ஜீவன் மனிதனின் ஆத்துமாவை உண்மையாக திருப்திப்படுத்துகின்றன. தாவீது தேவனின் அன்பை முழுமையாக ருசித்தவர். அதனால தான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று மகிழ்ச்சியோடு கூறுகிறார். அதை நாம் சங்கீதம் 23:5 வாசித்து அறிகிறோம். மனிதனின் ஆத்துமாவில் இருக்கும் வெற்றிடத்தை பணம் நிரப்ப முடியாது, பதவி நிரப்ப முடியாது, மனிதர்கள் நிரப்ப முடியாது. அதை நிரப்பக்கூடியவர் தேவன் மட்டுமே. இதை விசுவாசிக்கிறீங்களா? தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 107:8 வாசிக்கிறோம். தேவன் பசியையும் தாகத்தையும் மட்டுமல்ல, ஆத்துமாவின் ஏக்கத்தையும் தீர்க்கிறார். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று சங்கீதம் 36:8 வாசிக்கிறோம். தேவனுடைய சந்நிதியில் கிடைக்கும் நிறைவு உலகில் வேறு எங்கும் கிடைக்காது. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 10:10 வாசிக்கிறோம்.
இயேசு வெறும் உயிர் வாழ்வை அல்ல, நிறைவான வாழ்க்கையை தரவே இந்த பூமிக்கு வந்தார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது தேவன் தரும் நிறைவும் திருப்தியும். இன்றைய உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். சிலர் பணத்தை தேடுகிறார்கள், சிலர் பதவியை தேடுகிறார்கள், சிலர் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான திருப்தி தேவனிடத்தில் மட்டுமே கிடைக்கிறது. தேவன் தமது ஊழியக்காரர்களை நிரப்புகிறார். குறிப்பாக 3 ஆசீர்வாதங்களால், அதாவது ஆவிக்குரிய பலம், ஊழியத்தில் அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னம். தேவன் தமது ஜனங்களை திருப்திப்படுத்துகிறார். தேவன் நமக்கு தரும் நன்மைகள் இரட்சிப்பு, சமாதானம், கிருபை, பாதுகாப்பு, நித்திய நம்பிக்கை. தேவன் நமக்கு தரும் திருப்தி நிலையானது, அழியாதது, நித்தியமானது. திருப்தியான வாழ்க்கையின் ரகசியத்தை பவுலடிகளார் இவ்வாறு கூறுகிறார்: நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். இதுதாங்க திருப்தியாக வாழணும் அப்படின்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் மனோரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்வது தான். அதாவது அவர் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற மன நிம்மதியுடன் இருக்கும் பொழுது பரிபூர்ண திருப்தி ஏற்படும். தேவனோடு இருக்கும் வாழ்க்கைதான் உண்மையான திருப்தியின் ரகசியம். இதை ஒத்துக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. தேவன் வெறுமையாய் இருப்பவர்களை நிரப்புகிறார், துக்கப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிறார், பசியுள்ள ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறார், தமது ஜனங்களை நன்மையினால் நிறைவாக்குகிறார், தமக்கு உண்மையாய் ஊழியம் செய்பவர்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தி செழிப்பாக்குகிறார். ஆகையால் நாம் தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்து அவருடைய சந்நிதியில் நிலைத்திருந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தாலும் சமாதானத்தாலும் நிறைப்பார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse is a promise of God's restoration and abundant blessing. God declares that He will satisfy His priest with abundance and fill His people with His goodness. This verse teaches that true satisfaction is found not in worldly possession but in God's presence, grace, peace and salvation. God delights in refreshing those who serve Him and in meeting the deepest needs of His people. When we trust in Him, He fills our lives with spiritual abundance, joy, and lasting contentment. True satisfaction comes from God's goodness alone. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய வசனத்தின் மூலம் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்துமா சில நேரங்களில் சோர்வடைந்து வெறுமையடைந்து ஏக்கமடைகிறது. ஆனால் நீரே எங்களை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் உமது கிருபையால் நிரப்ப வேண்டுகிறோம். உலகம் தர முடியாத சமாதானத்தையும் திருப்தியையும் எங்களுக்கு தாரும். உமது நன்மையினால் எங்கள் இருதயங்களை நிரப்பி உம்மில் மகிழ்ச்சியாய் வாழ கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் ஊழியங்களையும் ஆசிர்வதித்து உமது மகிமை வெளிப்பட கிருபை செய்ய வேண்டி எங்கள் ஒவ்வொருவரையும்
உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.